வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸ் எப்படி மூவி குடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப லாஸ்ட்டா நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், ஸ்டாக்குக்கெல்லாம் குடுத்துருந்தோம். ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்குக்கெல்லாம் நம்ம லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த டைம் நம்ம இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ராடே செட்டப்புக்கு கால் ஆப்ஷன்ஸையும், புட் ஆப்ஷன்ஸையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். டியூஸ்டே மார்க்கெட்ல அதாவது 25/2/2025ல இண்டெக்ஸோடது அதாவது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 48,800 புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 48,600 கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ இதில் எப்படி என்ட்ரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வால்யூம் பேசிஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், என்ட்ரி செட்டப் எடுக்கிறோம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 48,800 புட்டு ஓப்பனிங்கில் நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 195 188 ஸ்டாப்லஸ் வச்சு 7 பாயிண்ட் ஸ்டாப்லஸ் 72 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துருக்கு. இது எப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்ப்போம். நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிக்கிற சார்ட்டை இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 48,800 புட் ஆப்ஷனோட சப்போர்ட் ஜோனுங்கிறது லாஸ்ட்டாக இருக்குது இந்த ஜோன் தான். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே தான் வீக்காக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் வீக்காக ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பிவிஎஸ் வச்சு மேலே மூவ் ஆயிருக்கு. எகைன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனு தான் நம்ம ஒரு பையிங் ட்ரெண்டாக எடுத்து நமக்கு டார்கெட் புக் பண்ணியிருப்போம். எகைன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல்ஸில் பார்த்தோன்னா கால் ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு என்ட்ரி வந்தது. இன்னொரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இதே புட் ஆப்ஷன்ஸில் ஒரு ஸ்டாப்லஸும் அடிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா 202 என்ட்ரி, ஸ்டாப்லஸ் 188. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸில் இந்த ஜோனில் நமக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு எகைன் கொஞ்சம் மேலே போய்ட்டு மறுபடியும் ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இதே டைமில் அட் த சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு 48,600 கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரு பை இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஜோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 208 என்ட்ரி 189 ஸ்டாப்லஸ் 19 பாயிண்ட் ஸ்டாப்லஸில் 37 பாயிண்ட் பக்கமும் நல்லா மூவிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது இந்த ஜோனை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுவுமே நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணணும். இந்த செட்டப்ஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா வால்யூம் கால்குலேஷன் பேசிஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதே மாதிரி 48,600 சியில் அடுத்த என்ட்ரி எடுத்துருக்குறோம். அதுக்கான ஸ்டாப்லஸ் 10 பாயிண்ட் ஸ்டாப்லஸ் டார்கெட் 49 பாயிண்ட் வரையும் மூவிங் கொடுத்துருக்கு. ஸோ அதே எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோனில் தான் அதுவுமே நமக்கு நடந்திருக்கு, என்ட்ரி நடந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன செட்டப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு வால்யூம் செட்டப்லேருந்து பார்க்குறோம். வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த வால்யூமுக்கு நம்ம ஒரு டூல் வச்சுருக்கோம். அந்த டூலில் இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது பையர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்னா நாளைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 48,600 காலில் இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் நமக்கு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இந்த ஜோனுக்கு கீழே க்ளோசிங் இருக்கக்கூடாது. அதாவது 188க்கு கீழே க்ளோஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக செல் போகிறதுக்கான சான்சஸாக நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே எடுத்துட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் லோ இதுதான். ரீசனாக லோ இதுதான். ஸோ ரொம்ப லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் வரணும். லாஸ்ட்டாக க்ளோசிங் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வால்யூம் தான் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஏன் பார்த்தோன்னா கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயம் நமக்கு ஓப்பனிங்லேயே ஒரு க்ளோசிங் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 187க்கு கீழே ஒரு க்ளோஸ் இருக்கணும் 48,600 காலுக்கு. அதேபடி நமக்கு 48,800 புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பியூஎஸ் கொடுத்து மேலே மூவிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்திருக்காங்க. இங்கே கீழே பாட்டமில் வேறு எதுவும் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவும் சப்போர்ட் இல்லை. இதுதான் ரீசெண்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், அடுத்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது இன்னுமே கொஞ்சம் ட்ரெண்டு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கும். புட் சைடு மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகி ஸோ அது பிரேக் பண்ணணும். அது 260-70க்கு மேலே ட்ரேட் ஆகணும். ரீசெண்டாக உள்ளது பார்த்தோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. எகைன் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு 150 அந்த ஜோன் வந்ததுன்னா நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை மேக் பண்ணலாம் இந்த ஜோனில். இந்த இடத்துல இங்கே நமக்கு வர்ற வழியுமே நமக்கு இதனோட வால்யூம் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் நமக்கு பையில் இருந்தது வால்யூம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோனில் ஒரு பையிங் ட்ரை பண்ணலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்பாகவும் பார்க்கலாம் இந்த ஜோன் புட் ஆப்ஷன்ஸை. இன்கேஸ் மார்க்கெட்டு கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா
அப்போ என்ன ஆயிரும், இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த பிலோ லெவலில் ட்ரேட் ஆகும். 123க்கு கீழே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம புட் சைடு பார்க்குறது அவாய்ட் பண்ணிவிட்டு கால் சைடு நம்மளோட வியூ பாயிண்ட்டை கொண்டு போய்க்கலாம். அந்த கால் சைடில் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு எகைன் 250க்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதற்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வரையில் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு லைவில் செக் பண்ணிக்கணும். லைவில் வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த சப்போர்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.